குருவே சரணம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த கோபூஜையை பற்றி நிறைய விஷயங்கள் உண்டு. அதை பலருக்கும் பல விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். இந்த கோபூஜை எப்போல்லாம் நடக்குது அப்படின்னால், ஒரு கோவில் கும்பாபிஷேகத்திலையும் நம்மளுடைய வீடு கிரகப்பிரதேசத்திலையும் இந்த கோபூஜைக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. ஏன் அப்படின்னா, பசுமாட்டினுள் அனைத்து தெய்வங்களும் அடக்கம் அப்படிங்கிறதுனால அந்த பசுமாட்டுக்கு பூஜை பண்ணும்போது எல்லா தெய்வத்துக்கும் நாம் பூஜை செய்ததனுடைய பலன் நமக்கு கிடைக்கிது. இன்னும் எத்தனையோ பெரிய பெரிய புராதனமான ஸ்தலங்களில் கார்த்தால கோபூஜை பண்ணதுக்கு அப்புறம் தான் கோவில் நடையை திறக்கிறாங்க. சுவாமி முதல்ல கண் விழிக்கிறது பசுமாட்டினுடைய வால் பகுதி, அதாவது மகாலட்சுமியினுடைய திருமுகத்தில் தான். ஆக மகாலட்சுமியினுடைய அம்சமும் மகாலட்சுமியினுடைய அனுகிரகமும் ஒருவருடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வேணும். செல்வத்துக்கு மட்டும் அவள் அதிபதி அல்ல. தனம் தானியம் என்பது நம்மளுடைய உணவு. ஆக ஒரு மனுஷனுக்கு உணவு என்பது கண்டிப்பாக வேணும். ஸோ பணத்தை வச்சு மட்டும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் கோபூஜை ரொம்ப விசேஷமானது. இந்த கோபூஜையை செய்வதன் மூலமாக நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித தோஷங்களும் நிவர்த்தி ஆகும். ஒன்று. இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா, கோபூஜையை அனுதினமும் நாம் செய்கிறது ரொம்ப விசேஷம். அப்படி என்னால் டெய்லி செய்ய முடியலை அப்படின்னா அந்த பூஜையில் போய் கலந்துக்கிறது ரொம்ப விசேஷம். பக்கத்தில் எங்கேயாவது நடக்குதுன்னா போய் கலந்துக்கங்க. ஒன்று. இரண்டாவது, அப்படி எங்கேயுமே நடக்கலை அப்படின்னா வெள்ளியில் ஒரு பசுவும் கண்ணும் செஞ்சு வீட்டில் வச்சு அதிகாலை வேளையில் டெய்லி பால் அபிஷேகம் பண்ணி சந்தன குங்குமம் வாசமுள்ள பூக்களை அர்ச்சனை செய்யுங்க. அதுவே கோபூஜை செய்ததனுடைய பலன். 2 பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க. அதுவே கோபூஜை செய்ததனுடைய பலன் கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்க இந்த பூர நட்சத்திரத்தை அன்னைக்கு பசுமாட்டுக்கு லலிதா சகஸ்ரநாமத்தில் குங்குமார்ச்சனை செஞ்சீங்க அப்படின்னால் கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரிக்கும். என்ன அந்த பூர நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு அப்படின்னா, பரணி பூரம் பூராடம் இந்த மூன்றுமே சுக்கிர பகவானுடைய நட்சத்திரமாகும். அதில் இந்த பூர நட்சத்திரம் ரொம்ப விசேஷமானது. ஆண்டாளினுடைய நட்சத்திரமாகும். ஸோ இந்த பூர நட்சத்திரம் சுக்கிர பகவானுடைய பரிபூரண அனுகிரகம் பெற்ற நட்சத்திரம். சுக்கிர பகவான் நம்மளுடைய ஜாதகத்தின் கலத்திரகாரகன். அப்போ அந்த பூர நட்சத்திரம் மகாலட்சுமியுடைய அம்சம் பெற்ற நட்சத்திரமாகும். ஆக அந்த பூர நட்சத்திரத்தில் கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து கோபூஜை செய்தால் கணவன் மனைவியினுடைய அந்யோன்யம் அதிகரிக்கும். குழந்தை பாக்கியம், திருமணத்தடை, தொழில் விருத்தி ஆக எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா இந்த கோபூஜை. அனுதினமும் அதிகாலை வேளையில் போய் செய்யுங்க. அப்படி பக்கத்தில் எங்கேயாவது செய்கிறாங்க அப்படின்னா அதில் போய் கலந்துக்கங்க. பசுமாட்டினுடைய வால் பகுதியில் மகாலட்சுமி இருப்பாள். அதை தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. அந்த வால் பகுதியில் வைக்கக்கூடிய சந்தன குங்குமத்தை எடுத்து நெத்தியில் வச்சுக்கோங்க. மகாலட்சுமியினுடைய அம்சம் பரிபூரணமாக கிடைக்கும். கோபூஜையின் வாயிலாக அனைத்து வித தோஷங்களும் நிவர்த்தியாகும்.